ஹாய் கைஸ், இன்றைக்கி நம்ம எந்த கேம் போட போகிறோம்னா கிராணி ஒன்று தான் இன்றைக்கி நம்ம போட போகிறோம். வாங்க நம்ம ப்ளே பண்ணிடுவோம். இதே நம்ம ஃபஸ்ட் டைம் கிராணி வீடியோ போடுற கேம். வாங்க இன்றைக்கி நம்ம என்ன ஸ்கேப் போட போகிறோம்னா கார் ஸ்கேப். வாங்க பண்ணிடலாம். சரி, நம்ம நார்மலே வச்சுக்கலாம் கைஸ். எதுக்கு நம்ம இதில் வச்சுட்டு கேமுக்குள்ளே போயாச்சு. சரி, வாங்க கேமுக்குள்ளே போயிடலாம். அப்புறம் எங்கள் நம்ம கமிஷனுக்கு 2 பேர் வந்திருக்காங்க. ஹலோ கைஸ், நான் தான் கபிலன், கேடிஜி கேமிங். இது அஸ்வின் கூட வந்து சேர்ந்து விளாடணும் எனக்கு ரொம்ப நாள் ஆசையாக இருந்துச்சு. அதனால் இவன் ஊருக்கு வந்திருக்கேன். ஏன்னா ஆக்சுவலாக இவன் என் தம்பி தான். கைஸ், இன்றைக்கி நம்ம எந்த இது போட போகிறோம்னா இது சவுண்டு கொடுத்துட்டு நம்ம பின்னாடி போய் ஒழிஞ்சிக்கலாம் கைஸ். கைஸ், இது என்னோட வீடியோ வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிக்கிறேன். நான் லிங்க் இன்றைக்கி பியோவில் கொடுக்குறேன், ஃபோட்டோவோட கொடுத்துருப்பேன். நம்ம கார் ஸ்கிப் தான் போட போகிறோம் இன்றைக்கி. நல்லா தான் இருக்கும். இந்த வீடியோ முழுசாக பாருங்கள். சொல்லு கைஸ், நான் அண்ணாவோட தங்கச்சி தான் பேசுகிறேன். மறக்காமல் லைக் போட்டு ஷேர் போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்துக்கோங்க. இந்த மாதிரியே வரல கைஸ் அதுக்கு ராடி கூட. என்னை ஜெயிச்சா நல்லது எங்களுக்கு, அதெல்லாம் ஜெயிச்சு காட்டணும். இப்போ 3K இருக்கான், 4K வரட்டும் சீக்கிரமாக. நீங்கள் லைக் சப்ஸ்கிரைப் பக்கத்தில் இருக்கீங்கன்னா ஷேர் பண்ணிக்கோங்க. சரி கைஸ், மறக்காம பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. நம்ம போகிற வீடியோஸ்லாம் உடனே நீங்களே பார்த்து என்ஜாய் பண்ண முடியும். கைஸ், ஒரு வாட்டி அவுட் ஆயிடுச்சு கைஸ். என்ன பண்ணுறது தெரியல, தண்ணியில் வந்து அடித்து போட்டுருச்சு. சரி, நம்ம செகண்ட் டேவே விளாடுவோம். வந்தாச்சு கைஸ். ராணி இப்போ தான் கீழே போச்சு. இந்த பேருக்கு கைஸ், இந்த பேருக்கு. சரி வாங்க, அது வரைக்கும் நம்ம எதோ பொருள் இருக்கான்னு பார்ப்போம். ஏதோ கிடச்சா நல்லாயிருக்கும். ஒன்றும் கிடைக்கல. என்ன பண்ணுறது, திடீர்னு கிடைக்காது. எதோ கிடைக்க மாட்டேங்குது கைஸ். இப்போன்னு பார்த்து கைஸ் எந்த கைஸ் ஒன்றுமே கிடைக்க மாட்டேங்குது. சரி வாங்க கீழே போய் அந்த ஏதோ ரிமோட் இருக்கான்னு பார்ப்போம். இது இருக்குது, பரவாயில்ல. ரிமோட்டானு இருந்துச்சு. இந்த கார் எஸ்கேப் பண்ணுறன்னு ஒரு சேலஞ்ச் இருக்குது. எப்போ தான் முடிப்போன்னு இருக்கு. ஆனால் இங்கே தான் கிராணி போச்சு. ஆனால் பார்த்தேன் இது அங்கே இருக்குது கைஸ். பேட்ரி இருக்குது கைஸ். பேட்ரி ஒன்று கிடச்சிருச்சு. இன்னும் கொஞ்சம் பொருள் தேவைப்படுது. இல்லை எங்கே போய் எடுக்கணுன்னு இருக்குது கைஸ். நம்ம கிராணியை சாகடிச்சா ஆகணும். ஏன்னா அது நம்ம டென்ஷன் கொடுத்துட்டே இருக்கும். இந்த வந்துச்சு பாருங்க, அடியே சொட்டை கிளிக்கு ஒரு வாட்டி அடிச்சுட்டு என்ன சீன் போடுற. இந்த வாட்டி இதை என்ன பண்ணணும் இருக்கு கைஸ். கிராண்டியை ஃபஸ்ட்டு இவ்வளோ முடிக்கணும். முடிச்சு நம்ம சிறப்பு காட்டுறோம். இந்த ரிமோட் எடுக்கணும். லைட்டாக போய் எடுத்துகிட்டு எடுக்க முடியே. முன்னாடி போய் தொலைகிட்டு கைஸ். போயிட்டா கைஸ். இவ்வளோ சாகடிச்சிடும் பஸ்ஸு கைஸ். எப்படி சாக போகிற கேட்டிங்கன்னு வச்சுக்குவேன். ஃபஸ்ட்டு எந்திரிச்சிட்டு நேராக போகணும். அங்கே ஒரு ரூம் இருக்குது பார்த்தீங்களா, அந்த இடத்துல இவ்வளோ சாகடிச்சிட வேண்டியதான். சாகடிச்சிட வேண்டியதான். இந்த இதாக இருக்குது. இந்த இடத்துல போட்டுட்டு இந்த இடத்துல இப்படி ஒழிஞ்சிட்டா போதும் கைஸ். அவள் உள்ளே போவா, அப்படியே பூட்டிடலாம். அப்படிதான் பண்ணலான்னு இருக்கேன். இந்த வந்துட்டா கைஸ். உள்ளே போகிறா. உள்ளே போடி அப்படி. உள்ளே போயிடுச்சு, பூட்டியாச்சு. அவ்வளோதான். ப்ளே மட்டும் பண்ணி விட்டா போதும். அது சோழி விடுச்சு. இதாக இருக்கா, ஒன்றுமே இல்லை. சரி வாங்க நம்ம மேலே போவோம். வேறு எதாவது பொருள் இருக்கான்னு தேடிட்டு டக்கு தேடணும் கைஸ். கபிலன் ஏதோ சொல்கிறாங்க கைஸ். கைஸ், இந்த மரமண்டைக்கு அங்கே ஆல்ரெடி ஒரு பேட்டரி இருந்துச்சு கைஸ். அதை எடுக்காம போயிட்டாங்க கைஸ். இல்லை கைஸ், இதை எடுத்து முடிச்சக்கப்புறம் எடுத்து முடிச்சிடலான்னு சொல்லி பண்ணுறது கைஸ். எதாவது இருக்கான்னு பார்க்குறேன் பொருள். தேங்காய் இருக்குது, அதில் என்ன கிடைக்கும். சரி ஓகே, நம்ம வேறு எதாவது தேடி பார்ப்போம். வேறு எதாவது இல்லை மாதிரி இல்லை, வேறு எதுவும் இல்லை. சரி ஓகே விடுங்க. இதில் எதாவது இருக்கான்னு பார்ப்போம். இந்த வாட்டர் மெலனில் எதாவது இருக்கான்னு பார்த்துட்டு வேறு எதாவது பார்ப்போம் கைஸ். உள்ளே போயாச்சு. வேறு எதாவது பொருள் இருக்கா போய் செக் பண்ணி பார்ப்போம். என்னடா இருக்குது.
அட பாஸ் மாஸ்டர் கீயா இதை வச்சு ஆட பண்ண முடியும். சரி ஓகே கைஸ், வந்ததுக்கு ஒரு கன் பாட்டில் கிடச்சிருக்கு கைஸ். இதே ஓகே தான் கைஸ். இப்போ நம்ம வந்து ஸ்க்ரூ டிரைவர் எடுக்க போகலாம். இது ஏன்னா இங்கே ஆல்ரெடி நம்ம இந்த 2 இது பார்த்துருக்கோம். 2 இது அந்த ஸ்க்ரூ டிரைவர் மாட்டுறது ஒன்று இருக்குது. அதுக்கு ஸ்பெஷல் கீ வேறு கிடச்சிருக்கு கைஸ். ஆமாம் கைஸ், ஸ்பெஷல் கீ என்று நாங்கள் அந்த ஸ்பைடர் இருக்கும் கைஸ், அங்கே பக்கத்தில் இருக்க இது அங்கே ஒரு கடக்கும் பாட்ச் மாதிரிக்க அதில் பார்க்கணும். ஓகே பார்த்துருவோம் கைஸ். அப்படி என்னதான் இருக்குன்னு பார்த்துட்டேன் அடுத்ததை பார்ப்போம். ஆமாம் கைஸ், நம்ம கேட்டுச்சு சொன்னதும் சரிதான் கைஸ். ஏன்னா ஃபஸ்ட்டு இதை பார்த்ததுக்கப்புறம் வேறு எதாவது இருக்குன்னு பார்த்துக்கலாம். கைஸ் நான் ஒரு ட்ரிக்கு செய்வா, ட்ரிக்கு செய்கிறேன் கைஸ். ஒரே ஒரு ட்ரிக்கு மட்டும். அது என்ன ட்ரிக்குன்னு உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். ஏன்னா முன்னாடி நீங்கள் பார்த்துருப்பீங்க இந்த ட்ரிக்குனா. சரி கைஸ் ஒரு நிமிஷம் இருங்களேன். என் சொட்டாங்க போய் தொலை. ஐயோ அங்கிட்டு போகிறாளே. வரும் கைஸ், இங்கே சவுண்டை வச்சுட்டு அங்கிட்டு போகணும். வேணாம் வேணாம், அவரை அங்கிட்டு வந்துட போகிறான். ஏன்டா அவள் இங்கே தான் நிற்கிறா ஒழுடும். இப்போ போனால் தான் பண்ண முடியும். ட்ராப் வச்சா மட்டும் நான் மாட்டிப்போமா? இது போகவே மாட்டா. அடியே முட்டை சொட்டை சொட்டை மறந்தே போச்சு பேரை கூட. கைஸ் ஏடிஜி வந்து பாட்டு பாட்டே இருக்காரு. ஏன்னா நேற்றுலேருந்து கிராணி பற்றியே ரொம்ப பேசிக்கிட்டே இருக்காரு. சொட்ட சொட்ட என் கிராணி சொட்ட அப்படியே பாட்டு பாடிட்டே இருக்காரு. அதுக்கப்புறம் கிராணி வந்தோடனே அழுகுறாரு. ஏன் வருது அது சொட்ட மண்டைய பார்த்தே பல பலன்னு இருக்கே. கைஸ் இப்போ என்ன பண்ண போறோம்னா மறுபடியும் சாகடிச்சிடலாம். கைஸ் எல்லாம் நினைப்பீங்க ஏன்னா ப்ரோஃபைல் வேறு நோம்பு குட்டி வேறு யாரும் பார்ப்பீங்க. நம்ம ஏன்னா ஷார்ட் கன் செய்யல கைஸ், சாரி. அதனால எனக்கு வந்து கொஞ்சம் இதாக இருக்கு. ஷார்ட் கன் செய்வோம் கைஸ், செய்வோம் கைஸ். நம்மளுக்கு ஒரு பார்த்து தான் கைஸ் கிடச்சிருக்கு. இன்னும் 2 பார்த்து கிடைக்கணும். கிடச்சிச்சுன்னா நம்ம ஈஸியாக ஷார்ட் கன் செஞ்சு அடுத்து நம்ம வந்து சீவரோட அந்த நம்பர் பார்த்தோம்னா நம்ம எங்கேயாவது அந்த இடத்துல போய் கூட நம்ம ஹேமர் கூட இருக்கலாம். ஹேமர் இல்லைன்னா ஏதாவது கிடைக்கலாம் வாய்ப்பு இருக்கு. நான் வந்துருச்சு கைஸ். இதை ஃபஸ்ட்டு சாகடிச்சிட்டு அடுத்த வேலையை போய் மேலே போய் எடுத்துருவோம் கைஸ். இன்னும் இப்போ டக்குனு வருது சொட்ட. இந்த வாட்டி சாகடிக்கலாமே டக்குனு வரியா? ஆமா நம்ம என்ன மூடு போட்டிருக்கோம்? நார்மல் மூடு தான். ஏன்னா நம்மளால ஆட முடியும். நம்ம வீட்டு ப்ரோ மாதிரிலாம் நம்மளால ஆட முடியும். சொட்ட மண்டை இங்கே தான் வச்சுட்டு போவியா? சரி ஓகே. ஏடிஜிக்கு மண்டை குழம்பிடுச்சு, கூட கேடிஜிக்கும் மண்டை குழம்பிடுச்சு போல. கேடிஜி யாரு கேட்டிங்கன்னா இப்போ தான் நியூவாக வந்திருக்காரு. இன்னும் ஒரு வீடியோ கூட போடல. ஆனால் இப்போதான் திறந்துருக்கு வந்து கைஸ். ஆனால் இப்போ தான் திறந்துருக்காரு ப்ரோ. அது கூட ஓகே தான். ஏன்னா அவர் இவ்வளோ நேரம் கஷ்டப்பட்டுருக்காரு. அதை கூட ஓகே சொல்லலாம் கைஸ். அவர் ரொம்ப நாளாக கஷ்டப்பட்டு 12th முடிச்சுட்டு வந்திருக்காரு. அதெல்லாம் இல்லை கைஸ், அதே இப்போ தான் லைட்டு போகிறாரு. அவர் ரொம்ப நாள் ஆசைப்பட்டார். ஆனால் யூடியூப் சேனல் வைக்கணும் ஒன்றை மாதிரி வச்சு நான் நிறைய எடுக்கணும்னு சொல்லிட்டு செஞ்சுருக்காரு. சரி என்ன பண்ணோம் இவோ அந்த சாகடிக்கு போவோம். இன்னும் ஒரு 2 நிமிஷம் வெயிட் பண்ணுவோம் கைஸ். ஏன்னா அது வந்து தொலைலாம் கைஸ். அது வரைக்கும் நம்ம வேறு ஏதாவது பொருள் தரலாம் கைஸ். லூஸ் மாதிரி பண்ணுறாங்க கைஸ். கைஸ் அங்கே பாருங்க கைஸ், 2ஆம் நம்பர் கிடச்சிருக்கு கைஸ். அங்கே பாருங்கள் 2ஆம் நம்பர். சரி ஓகே, அது வரைக்கும் இப்போ செய்வோம். செஞ்சாச்சு கைஸ். பைத்திய மாதிரி பண்ணுறாங்க. கிராணி இன்னும் வரல, என்ன பண்ணுறது? எனக்கு முதல் ஹேமரே கிடைக்கல, அதுக்குள்ளேயும் வந்துக்கு வந்தான் கைஸ். இந்த வந்துருச்சு கைஸ், வந்துருச்சு கைஸ். இப்போ ட்ரிக்கு மட்டும் பாருங்க. உடச்சிருப்பாரு, உடச்சிருச்சா? அதான் நம்ம ட்ரிக்கை உதவி சேரும் தருணம். ஐயோ இன்னும் யோக்கிட்டு வருது. ஐயோ ஏதோ செஞ்சு விட்றாங்க. அதான் வெளியே போய் அவ்வளோதான் சோழி முடிச்சிருக்கேன் கைஸ். இப்போ மட்டும் ஒரு அப்டேட் விட்டா எப்படி இருக்கும் கைஸ்? இது கிராணி வந்து கட்டி எடுத்து நம்ம திறந்து பார்த்துருச்சு என்ன நடக்கும் பாருங்களேன். அந்த மாதிரிலாம் இருந்துச்சுன்னா எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க கைஸ். ஆமாம் கைஸ், என்ன பண்ணுறது? ஏன்னா இப்போ நாங்கள் அது அடுத்த வீடியோ இப்போ நம்ம என்ன போடலான்னு நீங்கள் கமெண்ட்ஸை சொல்லுங்கள். கிராணிலே என்ன வீடியோ போடலான்னு கமெண்ட்ஸ். கிராணி 2 போட்டுமா இல்லை கிராணி 1லே நிறைய எஸ்கேப் இருக்குது, அதை பண்ணட்டுமா அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ எதுக்கு தெரியுமா இப்போ திறந்துட்டு போனேன்? டோர் எஸ்கேப்பா? இது 3 கிராணிக்கு வரைக்குது. டோர் எஸ்கேப்பா, ஹெலிகாப்டர் எஸ்கேப்பா? அதை கூட கேளுங்க கைஸ், நாங்கள் போடுவோம். கமெண்ட்ல பண்ணுங்க, போடுவோம்.
அல்லது வேற கேம் ஃப்ரீ ஃபயர்னாலும் போட்டுருவாரு. ஃப்ரீ ஃபயர் போட்டாச்சு. இன்னொன்று கைஸ் அங்கே ஒரு கன் பார்ட் இருக்குது கைஸ். ஆனால் இன்னொன்று வேணும் மறுபடியும் இன்னொன்று வேற ஏதாவது ஈவெண்ட் வரும்போது வேணா கைஸ் கேளுங்க. வந்து கைஸ் சரி ஓகே நம்ம இப்போ நம்ம எங்கே போகிறோம்னா கைஸ் இப்போ எங்க நம்ம போறோம்? புக்கு இப்போ எங்கேயாவது புக் இருந்துச்சுன்னா கைஸ் நான் ஒரு புக்கு எடுத்து பார்த்தேன் கைஸ். ஆனால் அது கிச்சனில் இருக்குடா மரமண்டை. ஏடிஜி ஒரு பெரிய மரமண்டை. கிச்சனில் இருக்குது. அது இந்த சைடு இருக்குது. சரி அதை எடுத்துட்டு அந்த கிச்சன் பக்கத்தில் ஒரு ரூம் இருக்கும். இந்த சைடு பார்த்தோன்னு இருக்கும். அந்த இடத்துல இருக்குது. ஆனால் இந்த மரம் மட்டும் போக மாட்டேங்குது. நீயே ஒரு மரமண்டை அதை சொல்றியாடா? இடம் கூட உனக்கு தெரில இருக்கிற இடம். இவருக்கு வந்து பெரிய ப்ரோ பிளேயர். விடிஜியா ஏடிஜியா கேடிஜின்னு ஒருத்தர் வந்திருக்காரு இப்போ உள்ள. கைஸ் அப்புறமா பார்க்குறவங்களாம் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஷேர் பண்ணிட்டு லைக் பண்ணிட்டு பாருங்க. ஆமாம் கைஸ் நம்ம ப்ரோ சொல்லிட்டாரு படிக்கோங்க எல்லாரும். நம்ம அங்கே போய் எடுத்துகிற கிளீன் நீங்கள் லைக் ஷேர் தள்ளி விட்டே கைஸ் தெரியாமல் பண்ணிங்க. எல்லாரும் இந்த லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் எல்லாம் முக்கியமாக பண்ணிக்கோங்க கைஸ். கைஸ் அங்கே கைஸ் அங்க பாருங்க பாருங்க கைஸ் கிராணி வந்து அங்க இருந்து பாத்துக்கிட்டு வாயை பாருங்க கைஸ். அந்த சொட்டையை போய் அடிக்கணும்னு இருக்காரு ஏடிஜி. ஆனா அடிக்க முடியல கண்ணு இல்ல. ஆமாம் அவருக்கு அடிக்க தைரியமே இல்லை. கைஸ் 2 பார்ட் கிடச்சிச்சு கைஸ். ஒரு பார்ட் எங்கே இருக்குன்னு தெரில. அந்த ஒரு பார்ட் மட்டும் கிடச்சிச்சுன்னா அந்த கிராணி பக்கத்துலேயே வராமல் போயிடும். கைஸ் இப்போ நம்ம வந்து ஃப்ரெஞ்சு மட்டும் கண்டுபிடிக்கணும் கைஸ். ஃப்ரெஞ்சு கண்டுபிடிச்சாச்சு கைஸ். ஃப்ரெஞ்சு வந்து இந்த நம்ம புக்கு வைப்போம்ல அதுக்குள்ள வேற ஃப்ரெஞ்சு இருக்கலாம் வாய்ப்பு இருக்கு கைஸ். கைஸ் அந்த ஃப்ரெஞ்சு நம்ம வந்து எந்திரிக்கும் போது ரூம் இருக்குங்கள அது பக்கத்து ரூமில் தான் நம்ம போட்டு வச்சுருக்கோம். ஆமாம் கைஸ் அதே கைஸ் அப்படியே அங்கேருந்து நிற்கிது போக மாட்டேங்குது கைஸ். கைஸ் அது பக் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறீங்க கைஸ். எனக்கு தெரிஞ்சு இவ்வளோ Guys. நிற்கிது கைஸ். கைஸ் பக் ஆயிடுச்சு. இது வருது கைஸ். நமக்கு பக்குல ஆகல கைஸ். பக்லாம் ஆகல கைஸ். நீங்கள் வாட்டி அது நிற்கிதுன்னு சொல்லி பேராதீங்க கைஸ். இந்த வாட்டி கொஞ்சம் முன்னாடி கைஸ் போன வருஷம் நான் வந்து விளாண்டாங்க கைஸ் இந்த மாதிரி தான். இது என்னாச்சுன்னா இவ கிராணி நின்றுக்கிட்டே இருந்துச்சு. கிராணி 2ல கிராணி கிராம்பாவும் என்னாச்சுன்னா ஒரு பொருள் தூக்கிட்டு போய் பார்த்தா கிராணி அப்படியே பக்கா எப்படி நின்றுச்சு கைஸ். இது என்ன லைவா என்னமோ லைவா அப்படியே பார்த்துக்கிட்டே இருந்தோம். கடைசியில் பார்த்தா அடிச்சிருச்சு கைஸ். அவ்வளோ நேரம் நின்று கைஸ். கைஸ் இப்போ ஒரு புது சேனல் ஆரம்பிப்போம். அந்த ஒரு வாரத்துக்குள்ளே ஆரம்பிச்சிருவோம். அப்போ சொல்கிறேன் ஏன் விலாக் மினி விலாக்னு ஒரு விலாக் ஆரம்பிக்க போகிறோம். ஆமாம் அந்த விலாகுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கேன் கைஸ். இது இப்போ முடியாது போலக்கு. நான் வெளியே வந்து காட்டுறேன் கைஸ். இப்போ வெளியே வந்தாச்சு. இந்த விரிஞ்சு எடுத்து போய் மறுபடியும் சாகடிச்சிடணும். இப்போ மறுபடியும் கிராணி வரப்போகுது தெரிஞ்சிருச்சு கைஸ். எனக்கு இந்த மரமண்டைக்கு இன்னும் தெரியல கைஸ். சாவடிக்க போகிறாங்க கைஸ். எஸ் கைஸ் ஊழா மாதிரி பண்ணுறாங்க கைஸ். சாகடிச்சிட்டு இப்போ போய் மேலே புக்கு கைஸ் இப்போ வந்து இந்த பேட்டரியும் ஸ்பார்க் பிரேக்கும் எடுத்து வச்சிடலாம் கைஸ். ஏன்னு சொல்றேன்னா இந்த நம்ம ஆர்டர் வைஸா வச்சாலும் கரெக்டா இருக்கும். நம்ம எது எடுக்கிறோம் எது வைக்கிறோம்னு. எஸ் கைஸ் அது கூட ஓகே தான். பெட்ரோல் கண்டுபிடிச்சிட்டோம் கைஸ். ஆனால் கைஸ் வாயை பாருங்க சார் கைஸ். வெத்தலை போட்டு கைஸ் கைஸ் எனக்கு துப்புறா கைஸ். ஐயோ கதவு தந்து விட்டி கைஸ். ஐயோ மரமண்டா தான் உள்ளதாண்டா நிற்கிது. நீ போட்டிருக்கலாம்டா போச்சு. புக்கு எடுத்தனால எப்படி வரும் வெறுப்போட வரும் கைஸ். இப்போ வந்தாச்சு போச்சு. இப்போ வரப்போகுது அது மட்டும் தெரியுது. மர அது தர மர. இப்போ ஃபஸ்ட்டு நம்ம விக்ஸ் எடுத்துகிட்டு போயிடலாம். விரிஞ்சு எடுத்துகிட்டு போயிட்டு இங்கே தான் இருக்கா கண்பட்டு இது இருக்குது. இது எடுத்து போயிடலாம். கண்பாட்டா இதை எடுத்துகிட்டு போயிட்டு நம்ம மரமண்டா கண்பாட்டாடா கன் பார்த்து ஆம்பர் எடுக்க போகிறேன். ஆம்பர் எடுத்தால் கூட ஒரு நல்லது தான். ஏன்னா அடுத்து ஒரு பிளாங்க் இருக்கு கைஸ். அதுக்கடுத்து இந்த அது நம்ம கிராணி ட்ரிக்கு பண்ணும் போதே நம்மளுக்கு அத்தனை பிளாங்கு கிடச்சிருச்சு கைஸ். ஆமாம் கைஸ் அதுலேயே நம்ம இது பண்ணிடலாம் கைஸ். இந்த இன்னொரு இடம் ஒன்று இருக்கு கைஸ். அதை பிளாங்க் வச்சு அடைச்சிருக்காங்க. அப்போ நம்ம அதையும் திறந்து பார்க்கணும். அதுக்கு ஹேமர் தேவைப்படும் கைஸ். ஆமாம் கைஸ் அதெல்லாம் நம்மளால இது வச்சு பண்ண முடியாது. கிராணி ஏன்னா அதுக்குள்ளே வரவே வராது. இப்போ நம்மளுக்கு இது கிடச்சா நல்லா இருக்கும் கைஸ்.
ஹேமர் ஒன்று ஹேமர், இன்ஜின் கிடச்சா இதில் ஹேமரு ஒன்று இன்ஜின் பார்ட்டு. இல்லைன்னா ஸ்க்ரூ டிரைவர் கிடைச்சா நல்லது. நல்லதாக போச்சு கைஸ். ஏன்னா நம்மளுக்கு இன்ஜின் பார்ட்டு கிடச்சிருக்கு கைஸ். கைஸ் இப்போ நான் கார் எஸ்கேப் பண்ண போகிறோன்னா கார் கீ வேணும். கடைசி பார்ட்டு மாஸ்டர் கடைசி பார்ட் வந்து கார் கீ வேணும் அண்டு பேரலை கீ வேணும். பெட்ரோல் கிடச்சிச்சு கைஸ். ஒன்று கார் கீ கிடைச்சாலும் பரவாயில்ல, வெட்லா கீ கிடைச்சாலும் இது பார்ப்போம். கிடைக்குதா இல்லையான்னு சேஃப் கீ கிடைச்சா சேஃப் இதை கூட திறந்துடலாம் கைஸ். என்ன ஆனால் சேஃப் கீ, ஆனால் கிராண்டியோட சேஃப் கீ இருக்கா கைஸ்? உடச்சிச்சு கைஸ். இதை சரி இவருக்கு இதை வச்சிடலாம். வேறு போய் எடுத்துகிட்டு வந்துடுவோம். பேட்டரி எடுத்துட்டு வந்து போடுறோம் கைஸ். இவன் ஃப்ரெண்ட்ஸ் வந்து எங்கேயோ போட்டாங்க கைஸ். அதை எடுத்துருவா. ஏடிஜி எடுத்துருவா. இதை எடுத்துகிட்டு வாடி ப்ரோ. ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்க. ஏடிஜி மரமண்ட மாதிரி பண்ணுறான். ஏன்னா இப்போ இது தேவைப்படுது. என்ன எதுக்கு சேனல்? அதுக்கடுத்து இன்னொன்று இருக்குது. இப்போ கைஸ் ஸ்பார்க் பிளக். ஸ்பார்க் பிளக் இங்கே தான் வச்சு இருக்குது கைஸ். கைஸ் வீக் ஆங்கர் இங்கே தான். வீக் ஆங்கர் இங்கே ஆனால் அப்போ தேவையில்லை கைஸ். இதில் இப்போ வந்து நம்ம இது மட்டும் தான் எடுக்கணும். அது எங்கே போட்டுது? இந்த இது இடத்துல போட்டேன் கைஸ். இந்த புக்கு எடுக்காதுன்னு நினைக்கிறேன். அந்த இடத்துல தான் போட்டேன். ஆஹா, இந்த இது கிராணி வரும்டா. சுற்றி ஓடி போயிடும். அப்படியே ஐக்கியம் மாதிரி பண்ணாங்க. அப்படியே உட்கார கூட செஞ்சிடும். ஒன்று மட்டும் காணுங்க சை. இந்த ஒன்று ஒன்று நிற்காத. ஏடிஜி அங்கே நிற்காத ப்ரோ. என்ன ப்ரோ? ப்ரோ அங்கே நிற்காதுங்க ப்ரோ. அது வந்துட போகுது ப்ரோ. நீங்கள் இருக்கோ ப்ரோ? நீங்கள் அங்கே இதுலேயே போட்டுக்கோங்க ப்ரோ. அது வருதா? வருது கைஸ். கைஸ் 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 அவள் அங்கேருந்து வரா கைஸ். ஏ சுற்றி ஓடு ஓடு ஓடு. ஏடிஜி 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 கைஸ் அந்த அளவுக்குலாம் வாழ்றக்கா கிடைக்கல. சும்மா ஓடி தான் இருந்தியா? வேறு அடிச்ச மாதிரி பண்ணுறாங்க. அப்புறமா வீடியோ பார்க்குறவங்களா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்துக்கோங்க. அப்படியே வெள்ளைக்கான இங்க இருக்குன்னா கைஸ் இந்த டெடி இப்போ நம்ம இருக்கும்ல வந்து கைஸ். சீவார் போக போகிறோம் கைஸ் இப்போ இந்த டெடி இருக்கும்ல கைஸ், அதுக்குள்ள தான் கைஸ் நம்ம வெறிஞ்சு வச்சிருக்கோம். அதை எடுத்தாச்சு கைஸ். இப்போ இப்போ நம்ம வந்து சீவார் போக போகிறோம். கார்க்கு எங்கே இருக்குன்னு தெரில. இப்போ அதனால இப்போ சீவாருக்கு போய் செக் பண்ண போகிறோம். இப்போ நம்ம சீவருக்குள்ளே போயிட்டு ஸ்க்ரூ டிரைவர் பாத்ரூம்குள்ளே இருக்குன்னு சொல்கிறாருங்க கபிலன். கேடிஜி ப்ரோ சொல்கிறாங்க. அவர் பேர் கபிலன் தான். விடுங்க பார்த்துக்கலாம். ஏன்னா இந்த ஏடிஜி பேர் அஸ்வின், கேடிஜி பேர் கபிலன். முன்னாடி முடிச்சாச்சு எல்லாமே. கைஸ் இப்போ நம்மளுக்கு கார் கீயும் அண்டு பெட்லா கீயும் தேவைப்படுது. ஸ்டேரிங் வீல் அதில் இருக்கு. இப்போ நம்மளுக்கு கன் கைஸ் வந்துருச்சு கைஸ். கைஸ் கிராணி வருது கைஸ். ஓடி போயிடும் கைஸ். கைஸ் இப்போ நம்ம வந்து சீவார் போக போகிறோம். ஆனால் நம்ம இவன் அஸ்வின் இருக்கவன் புக்கு வைக்கல. புக்கு இப்போ போய் வச்சிருக்கோம் கைஸ். இவன் என்னைக்கு தான் வைக்கிறான்னு தெரியல. ஆனால் பாத்ரூம் சைடு இருக்கான்னு கைஸ். கார்கி கிடச்சிச்சு கைஸ். இது கார்கி கிடச்சிச்சு. ஏடிஜியோட தம்பி சொன்ன மாதிரி அது கரெக்டாக இருக்கு கைஸ். கார்கி இப்போ ஒரு கிடச்சிச்சு. எப்படி? இட்ஸ் மிராக்கிள் கைஸ். இட்ஸ் மிராக்கிள். இப்போ நம்ம நேராக கார் எடுத்துக்கு போயிடுவோம். கார் எடுத்துக்கு போய் நம்ம கார் கீயை போட்டு என்ன கிடைக்கும் இப்போ வெப்பன் கீ கிடச்சா போதும் கைஸ். நான் அந்த கேமே முடிச்ச மாதிரி பண்ணிடலாம். ஏன்னா வெப்பன் கீ எதுக்கு கேட்டிங்கன்னா கைஸ் என்னது கைஸ் இது? வெப்பன் கீக்கு ஆயுசு 100 கைஸ். வெப்பன் கீக்கு ஆயுசு 100 கைஸ். இப்போ நம்ம வந்து எதுக்கு வெப்பன் கீ எடுக்கிறோம்னா ஸ்க்ரூ டிரைவர் இருக்கு ஆமா, கைஸ். அதை நம்ம திறந்து பார்த்தோம்னா வெப்பன் கீ இருக்கா அடி இருக்கா பார்க்க போறோம். ஓகே கிராணி வந்துருச்சு. ஓகே கிராணி வருது. செல்லக்குட்டிக்கு வா. கிராணி மூச்சுக்குட்டி. இப்போ நீ சாப்பிட்ற. இப்போ நேராக போயிட்டு நம்ம வெப்பன் எடுத்துகிட்டு வந்துடுவோம். வேணா இப்போ வெப்பன் ரொம்ப தேவைப்படுது எங்களுக்கு. இப்போ கைஸ் நம்மளுக்கு வெப்பன் இப்போ நம்மளுக்கு ரொம்ப முக்கியம் கைஸ். இப்போ கிராணியை கொண்டுட்டு நம்ம கைஸ் ஊசி கொடுத்துருக்காங்க. ஊசி தான் நம்ம போடணும். ஊசியை போட்டு ஊசியை போட்டு போத கிராணி வந்து வருதான்னு கிராடி நட்டுக்கிட்டு சும்மா வந்து மாட்டிக்கிட்ட சொட்ட மண்டைய உடச்சுக்கிட்ட
சொட்ட மண்டைய உடைச்சுக்கிட்ட சொட்ட மண்டைய உடச்சு மண்டைய சொட்ட மண்டை உடைச்சுக்கிட்ட. காய்ஸ் இப்போ நம்ம சீரியஸாக இருப்போம். ஏன்னா அந்த ஸ்க்ரூ டிரைவருக்கு நம்ம டார்கெட்டு ரொம்ப முக்கியம் காய்ஸ். போடு இல்லை அடிச்சா தொடங்கட்டுமா அவ்வளோதான் கைஸ். அது காய்ஸ் இப்போ முதல்ல தொடங்கட்டுமா இந்த இதுக்குள்ள ஷாம்பைனாத தொடங்கட்டுமா மைக்க கையில் அடிக்கட்டுமா. Guys. யாருன்னா விஜய் ஃபேன்ஸோ ரெட் ஹார்ட் போட்டுங்க. காய்ஸ் இப்போ நம்ம பார்க்குறோம். சேஃப் கீ கிடச்சிருக்கு. ஓகே ஓகே ஓகே. சாய் சேஃப் கீ நல்லா சேஃப் கீக்குள்ளே என்ன இருக்குன்னு பார்ப்போம். யாருன்னா விஜய் ஃபேனோ ரெட் ஹார்ட் போட்டுங்க, யாருன்னா அஜித் ஃபேனோ ப்ளூ ஹார்ட் போட்டுக்கோங்க. ஆமாம் கைஸ், உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். ரெண்டு ஹார்ட் தான் நிறைய. காய்ஸ் இது வேஸ்ட் காய்ஸ். காய்ஸ் இப்போ நம்ம சீவர் தான் கட்டிங்ல தேவைப்படும்டா இந்த செயின் ஆக்குறதுக்கு. அது அதெல்லாம் தேவையில்ல. செயின் எதுக்கு அவருக்கு போகிறோம் நம்ம? அது இது சீவர் எஸ்கேப். அது சீவர் எஸ்கேப். சீவர் எஸ்கேப்புக்கு. இப்போ நம்ம என்ன போட போறோம்னா நேராக இப்போ கார் எடுத்து போய் செட்டுக்குள்ளே போயிடுவோம். செட்டுக்குள்ளே போயிட்டு கிராணிக்கு எதுவும் சாப்பிடுச்சோம். கிரானிங்கெல்லாம் சாவடிக்கல கைஸ். இப்போ நம்ம பெட்ரோல் இப்போ நம்ம கார்க்கு எல்லாமே எடுத்தாச்சு. கேசலின் வந்து நம்ம ஊற்றி வச்சுருவோம். ஏன்னா ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு அப்போ தான் வசதியாக இருக்கும். இப்போ நம்ம பேலைக்கு மட்டும் எடுத்துகிட்டு வந்துடணும் கைஸ். ஏன்னா நம்மளுக்கு கேசலின் கேஸ்லிங் நம்ம கண்டுபிடிச்சாச்சு. நம்ம ஈஸியாக எடுத்து வந்துடலாம். கிராணி கைஸ் வந்துருக்கும். அந்த புக்கை வச்சுட்டு என்ன கிடைக்குதுன்னு பார்ப்போம் கைஸ். பண்ண மாட்டாங்க கைஸ். புக்கு வைப்போம் கைஸ். காய்ஸ் இவன் முன்னாடியே புக்கை வச்சுருந்தா ஸ்பைடர் கீ வந்திருக்கும். அண்ட் அது வர்றதுக்கு ரொம்ப இதாகும் காய்ஸ். இவன் பண்ணுற வேலையெல்லாம் அதுக்குள்ளே நம்ம பெட்ரோல் போய் எடுத்து வந்துடலாம் கைஸ். ஆமாம் காய்ஸ். நம்ம நேராக போடுவோம். இது போய் தீக்கு போட்டு நேராக போகும். டக்கு டக்குன்னு போடும் கைஸ். டக்கு டக்குன்னு வேலை செஞ்சால் தான் டக்கு டக்குன்னு கிடைக்கும். கைஸ் கொண்டுடலாமா அப்படி சொண்டு? ஆமாம் கைஸ் கொண்டுடலாம். தப்பிக்கிட்டு வா, நேராக வா. அதுக்கு எடுக்கட்டுமா? சரி ஓகே. இப்போ கைஸ் அந்த கிராணியை மட்டும் பாருங்க, காமெடிய அந்த அந்த சுட்டோட எப்படி அந்த ஹோ ஹெல்ப் மீ அப்படின்னு கையை தூக்குவாங்க அந்த மாதிரி இருக்கு கைஸ். இது அது கிராணியை பார்க்கும்போது. கிராணி உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்னா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க கைஸ். கேம் பிடிக்கும்னு சொல்லுங்க. எவனுக்கு கிராணி பிடிக்காது எனக்கு தெரியும். இல்லை சொட்டமண்ட கதையை கேட்டிங்கன்னா பிடிக்கும். ஏன்னா பிடிக்கும் சொட்டமண்ட கதை. சரியா? ஓகே. ஏடிஜி கொஞ்சம் அந்த இதில் அந்த ஃபேன் சுற்றுதில்ல அதை மட்டும் பாரு. அதில் எதாவது அது இருக்கா? இதுதான் ப்ரோ இருக்கு ப்ரோ. அதான் இருக்கா? 2 நம்பரில் போய் பார்ப்போம் கைஸ். ஆமாம் கைஸ். கைஸ் இப்போ அஸ்வின் ஆனால் கொஞ்சம் லேட்டாக தான் வரும். இப்போ கொஞ்சம் வெயிட் பண்ணிட்டு இதை கீழே போடுவோம். கிராணி வந்துருச்சோ போட்டு பார்ப்போம். நாங்க என்ன மூடு போட்டுருக்கோனே தெரியல. ஆனா வந்து கிராணிக்கு வந்து கொஞ்சம் வேகமா வருது. ஆமா அது கூட ஓகே. நாங்க செக் பண்ணிட்டு நாங்க எந்த மூடு போடுறோம்னு சொல்லிப்போம். 23 நிமிஷம் ஆச்சு கைஸ் இந்த வீடியோ போட்டு. இந்த ஒரு கேம் தான் நம்ம லாங்கில் போட்டிருக்கோம் கைஸ். அடுத்துல நம்ம எல்லா கேமும் லாங்காக தான் போட போகிறோம். அடுத்து போக போக உங்களுக்கு நிறைய ஆரோ கேம் போட போகிறோம். பாப்பி பிளே டைம் 3 வேணும்னா கமெண்ட் பண்ணுங்க. எஸ் கைஸ். இந்த கேம் எவ்வளோ கஷ்டப்பட்டு போட்டிருக்கோன்னு உங்களுக்கு இன்னும் இது தெரில. இந்த கிராணி வந்துச்சு சொட்ட மாட்டேன். சரி ஓகே நம்ம கீழே குச்சிடலாம். ஐயோ டக்குனு போடா. டே இதுரா எப்படி பாஸ் வர போகிற கைஸ். இந்த நேரம் மட்டும்தான் கைஸ் கரெக்டாக இப்படி பண்ணுறாங்க. பூச்சி பூச்சி வேணா ஓடி ஓடி ஓடி. ஐயம்மா பக்கத்தில் அடி கிராணி. அடிய கிராணி. பாடி என்ன பாட்டி வாடிய தக்காளி. கிராணி தக்காளி. மொட்டை தக்காளி. சொட்டை தக்காளி. சொட்டை தக்காளி. வாடி வாடி வசமா வா வா வாடி 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 கிராணி மேலே வந்து காய்ஸ் என்னோட தங்கச்சி வாடி வாடி வாடினா பார்த்தா கிராணியே கீழே பார்த்தா அவ மேலே விழுந்து வாடி அடினா. கிராஸ் வாடிக்குள்ள வாடி வாடி வாடிக்குள்ள வாடி வாடிக்குள்ள வாடி வாடிக்குள்ள வாடி வாடி காய்ஸ் வாடி. நம்ம ஸ்க்ரூ டிரைவர் மட்டும் எடுத்து வாடி டக்குனு போடும் கைஸ். வாடி கைஸ். முதல்ல நம்ம வந்து லிஃப்ட்டில் பார்ப்போம். ஏன்னா அந்த லிஃப்ட்டில் தான் நம்மளுக்கு முக்கியமான இந்த இது இருக்குது. அதில் தான் மிஸ்டீரியஸான இதெல்லாம் இருக்கும். போய் முதல்ல செக் பண்ணிக்கலாம். அதுக்கு முன்னாடி ஸ்பைடர் கிட்ட போக போகிறோம்.
இது என்ன இருக்கு? அப்புறமா வீடியோ பார்க்குறவங்களா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, subscribe பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்துக்கோங்க. சரி நம்ம இப்போ கீழே கொஞ்சம் மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு நான் ஷேர் பண்ணுங்க. கைஸ் இந்த இடத்துல மட்டும் கொஞ்சம் பயங்கரமா இருக்கு. ஏன்னா அங்க பாருங்களேன், இதா ஒட்டு போதா கைஸ். அங்க போயிருக்காடே டவுட்டு தான் இருக்கு. சத்தம் கேட்டு வந்துருக்கு கைஸ். கைஸ் நம்ம சத்தத்தை போட்டோம்னா சரி கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணி பார்ப்போம் கைஸ். இந்த வீடியோ கொஞ்சம் லாகாக தான் போகுது, 30 நிமிஷம் போயிடும் போலக்கு. கொஞ்சம் வெயிட் பண்ணுவோம் கைஸ். இது வந்துருச்சு கைஸ். அதுக்கு கிராணியோட இன்னும் கொஞ்சம் கிட்ட போனீங்கன்னா அவ்வளோ வாயில இருந்து வா அப்படியே சாப்பிட்ருவோம். அது கைஸ் இப்போ அது நேராக போகுது கைஸ். அது அப்படி திரும்பிடுச்சு கைஸ். கைஸ் நேராக போ கைஸ். அஸ்வித் ப்ரோ 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 நேராக போ ப்ரோ. ப்ரோ ஆன் பண்ணு ப்ரோ. ப்ரோ உள்ளே போயிரு. அவ்வளோ ப்ரோ. ஓகே ஆன் பண்ணு ப்ரோ. படிக்குள்ள இப்போ வர வரும் தோர்த்திட்டு இருந்தாச்சு. இப்போ நம்ம 2ஆம் நம்பர் தான் போட்டோம், ஏன்னா அங்கே 2ஆம் நம்பர் தான் இருந்துச்சு. கைஸ் அது தேவையில்லை கைஸ். என்ன கைஸ் இது கைஸ் எல்லாம் கைஸ் கீழ அது நிக்கும் கைஸ். இப்போ நம்ம 2 அந்த 2ஆவது நம்பர் தான் கைஸ். இது நம்ம இது பண்ணாலும் கைஸ் 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 அங்கே திரும்பிடுச்சு. போயாச்சு கைஸ். கைஸ் பேர்லாக்கி மட்டும் இருக்கணும் கைஸ். கைஸ் பெட்லாக்கி மட்டும் இருந்துச்சுன்னா உங்களுக்கு புண்ணியமாக போகும் கைஸ். நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கைஸ். அப்பதான் கைஸ் கைஸ் என்ன இருக்கு கைஸ்? கைஸ் இது அப்படி தான் இருக்கும் கைஸ். அப்போ நம்ம காகுவேல் போட்டு பார்ப்போம் கைஸ். காகுவேல் போட்டோம்னா அந்த பேவர் ஸ்கீன்னு ஒன்று இருக்கும். அதுக்குள்ளே என்ன இருக்குன்னு பார்த்துடலாம் கைஸ். கைஸ் பிளேயர்ஸ்க்கு எங்க இருக்கு கைஸ்? ஒருத்தன் சொல்லவே மாட்டான், எதுவுமே பேச மாட்டான். பேசுறா தம்பி. நம்மளுக்கு இந்த 2 இவ்வளோ பொருள் கிடைச்சக்கப்புறம் கடைசியாக பேர்லாக்கி மட்டும் கிடைக்காம போகுது கைஸ். நம்ம இந்த பிளேயர் ஸ்கீ மட்டும் நம்ம பார்த்துடலாம் கைஸ். பிளேயர் ஸ்கீ வந்து இது எங்கே விட்டுருக்கோன்னு தெரில. நம்ம வந்து கண்டிப்பாக பார்க்கணும். ஆக்சுவலாக அந்த பிளேயர் ஸ்கீ வந்து எங்கே இருக்கணும் எனக்கு கொஞ்சம் டவுட்டாக தான் இருக்குது. எனக்கு தெரிஞ்சு அது பிளே ஹவுஸ் கூட தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஆமாம் கைஸ். தெரில ஆமாம் இருந்துச்சுன்னா அந்த ஒரு கட்டை மாதிரி இருக்கும். அந்த கட்டையை உடச்சி பார்த்தா தான் அது இதுக்குள்ளே இருக்கு தெரியும் கைஸ். நம்ம அங்கேயும் ஒரு வாட்டி செக் பண்ணி பார்க்கணும் போல கைஸ். எப்படியோ தப்பிச்சு வந்தாச்சு கைஸ். ஒரு போராட்டமே ஆயிடுச்சு தப்பிச்சு வர்றதுக்கு. இந்த கன் பாட்டு கிடச்சிருச்சு. கன் பாட்டும் சேர்த்தே கிடச்சிருச்சு. இப்போ கிராணி வர டைம் ஆயிடுச்சு கைஸ். கைஸ் கிராணி இப்போ வந்திருக்கோம் ஆக்சுவலாக கைஸ். இப்போ நம்ம சத்தம் போட்டனால கிராணி வந்திருக்கோம். ஆமாம் கைஸ். அதனால் கொஞ்சம் வெயிட் பண்ணி போவோம் கைஸ். ஆல்ரெடி அந்த போட்டுறதுலேயே உடச்சிருச்சு. ஆமாம் கைஸ். 2 வாட்டி யூஸ் பண்ணிட்டோம். வந்துருச்சு கைஸ். கைஸ் வந்துருச்சு கைஸ். கைஸ் கைஸ் என்ன கைஸ் இது இப்படி பண்ணுறது? இந்த கிளவிய எப்படி வெட்டப்பான எப்படி தான் உருவாக்குறானே தெரில. ஆனால் நல்லா இருக்குது கைஸ். இந்த கையால எடுக்கிறதுக்குள்ளே யூஸ் மாதிரி பண்ணக்கூடாது. இப்போ நம்ம விரிச்சு எடுத்தாச்சு கைஸ். விரிச்சு எடுத்தாச்சு. அடுத்தது இந்த கன் பார்ட் எடுத்துடலாம். ஏன்னா கன் வச்சு சுட்டாதான் அதிகமாக பாயிண்ட் போகும்னாங்க. சரி நம்ம இதுக்குள்ளே போயிடுவோம். கைஸ் இப்போ வந்துருச்சு. அப்புறம் இதை வச்சு சவுண்டு போட்டு கீழே போயிடலாம். இப்போ நம்ம என்ன எடுக்க போகிறோம்னா இந்த இப்போ ஹவுஸ்க்கு எங்கே இருக்குன்னு தெரியல கைஸ். அதுக்கு முன்னாடி நம்ம காக்கா இடத்துல தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஆமாம் சார் கைஸ். நம்ம கடைசி அந்த காக்கை கிட்ட தான் பார்க்கணும். ஆனால் அது பேர்ட் ஃபுட்டு மட்டும் நம்ம தேடணும். இதுக்கு தான் நம்ம ஒன்று பார்க்கணும். வந்தாச்சு. கிராணி வந்துருச்சு. வா கீழே குடிச்சிடலாம்.
இதே வேற டக்குனே திருப்ப மாட்டேன். காய்ஸ் இது என்னதான் பண்ணுறேன். ஆனால் முன்னாடிலாம் எவ்வளோ வேகமாக எந்திரிப்பேன். இப்போ பாருங்களேன் எப்படி எந்திரிக்கிறியான்னு. காய்ஸ் நம்ம இப்போ நம்ம பேர்ட் சைடு வந்து எங்கேயாவது இருந்துச்சுன்னா பார்க்கணும் கண்டிப்பாக. அதுக்கு அதுதான் முக்கியம். ஆமாம் கைஸ், அதோட ஓகே தான். இப்போ 2 தேடியாச்சு, நம்ம 1 தான் தேடணும். ஒரு நிமிஷம் இருக்கா, நம்ம சவுண்டு மட்டும் போட்டு வந்துடுறேன். ஏன்னா நம்ம சவுண்டு போட்டால் கூட நம்ம இது பண்ணிக்கலாம். ஆமாம் கைஸ் ஒரு நீங்கள் ஆக்சுவலாக நீங்கள் இப்போ சவுண்டு போடுறீங்கன்னா ஒரு வாட்டி மட்டும் போட்டால் வராது கைஸ். நீங்கள் ஒரு 4-5 வாட்டியாவது போடணும். அப்போ தான் இந்த போட்டால் கிராணி வந்து அங்கிட்டு போகும். இல்லைன்னா அது கூட போகாது. எந்த பொருளும் இந்த மாதிரி தட்டிட்டிங்கனாவே கிராணி கன்ஃபியூஸ் ஆகி மறுபடியும் வந்து வர இடத்துக்கே வந்துடும். அதனால் கொஞ்சம் ஜாக்கிரதையாக பண்ணிங்கன்னா அது கேம் விளாட்லாம். ஃபன்னாக போகும் கைஸ் இப்போ நம்ம ஸ்பெஷல் கீன்னு ஒன்று போட்டோம்ல கைஸ், அதுக்குள்ளே பார்க்கல. அப்போ அதான் கைஸ் கண்டு எடுத்துட்ருக்கேன். கண்ணு எடுத்துகிட்டு போய் பார்ப்போம் கைஸ். அப்படியே கிராணி சாப்பிடுச்சுக்கலாம். ஆமாம் கைஸ், எடுத்தோடனே கிராணி வரும். அப்புறம் கத்தும் வா அப்படின்னு கத்தும். இவ்வளோ போட்டாச்சு. வாடா கண்ணுடா, வாங்கடா வாங்கடா. கிராணி வாடி வாடி வாடி. இந்தா வா வா எடுத்து வாடி கிராணி கூட வாடி. கைஸ் இவனோட கணவன் இருக்கான்ல, அவன் எங்கே இருக்கானா கிராணி 2ல தான் இருக்கான். ஆமாம் கைஸ், கிராணி 2ல இருக்கே. கிராணி 2ல நம்ம டோர் சீட் பண்ணலாம். நீங்கள் கொஞ்சம் மோட்டிவேஷன் பண்ணுங்க, மறக்காம கமெண்ட் பண்ணுங்க கைஸ். கிராணி 2 எஸ்கேப் போட. ஆமாம் கைஸ், இந்த கேம் முடிச்சக்கப்புறம் காட்டியே தான் தவிங்கிட்டு வா. உன்னை முடிச்சுட்டு போய் காக்கா அடிக்கணும். இதான் ஒரு 1.5 மணி நேரம் வரமாட்டான் போகுது. 30 செகண்டுக்கு வர மாட்டாங்க. ஒரு நிமிஷம் 30 செகண்ட்ஸ் வரமாட்டான். நம்ம அதுக்குள்ளேயே போய் ஸ்பைடரில் என்ன இருக்குன்னு பார்த்துக்கலாம். ஸ்பைடரில் எதாவது நல்ல பொருளாக தான் இருக்குன்னு நினைக்கிறேன். காக்காவோட ஃபுட் இருந்தால் கூட ஓகே தான் கைஸ். ஆமாம் கைஸ், அங்கே கூட இருக்க வாய்ப்பு இருக்குது. பார்க்கலாம் என்ன கிடைக்குதுன்னு. கைஸ் கொஞ்சம் இது பண்ணி பாருங்க கைஸ். இந்த டெடி இருக்கு, அதுலேயே கொஞ்சம் செக் பண்ணி பார்ப்போம். நம்ம கடைசியாக டெடி பார்த்துக்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம இதில் பார்த்துக்கலாம். இதுதான் முக்கியம். இப்போ அதை பூட்டியாச்சு கைஸ். அதில் என்ன இருக்குன்னு பார்ப்போம். காக்கா ஃபுட்டு இருந்தால் கூட ஓகே தான். இருக்குது கைஸ், ஓகே கைஸ், நல்லதாக போச்சு. காக்கா கூடத்தில் கூட இருக்கலாம் கைஸ், வாய்ப்பு இருக்குது. காக்கா ஃபுட்டை கீழே போட்டாங்க கைஸ். என்ன பண்ணுறது கைஸ்? இப்போ நம்ம காக்கா சுட முடியுதா இல்லையான்னு செக் பண்ணி பார்த்தா சுட முடியலை. அதுக்கு மேலே நம்ம காக்கா ஃபுட்டு தான் வச்சுக்கணும். ஆமாம் கைஸ், அப்படியே சுட்டாலும் அது வெறியோடு வரும். ஆமாம் கைஸ், நம்ம வேறு கன்னோட யூஸ் பண்ண சுட முடியாது கைஸ். இந்த ஷார்ட் கன் அப்படியே எடுத்தால் போதும், ஈஸியாக சுட்டுலாம். அது கிராணின்னு வரவே இல்லை கைஸ். இந்த கிராணி வந்து ரொம்ப நசன்னு ஆகுது கைஸ். எஸ் கைஸ், அது கூட ஓகே தான். ஆமாம் கைஸ், வரவே மாட்டேங்குது. இப்போ ரொம்ப இதாக இருக்குது, ரொம்ப இதை பண்ணுது கைஸ். கைஸ், இப்போ நம்ம வண்டியை ஸ்டார்ட் பண்ணிட்டோம். வாங்க நம்ம கிளம்பலாம். சரி இடிக்கிறோம், அவ்வளோதான் கைஸ், முடிஞ்சு. நம்ம இடிச்சே முடிச்சிட்டோம், அவ்வளோதான். அதுக்கடுத்து இந்த வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்துக்கோங்க. பை கைஸ், த எண்ட். தேங்க்யூ ஃபார்